ஆஃபீஸரா ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? நம்ம டியூஷனுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால அவங்க சொல்றதை நல்லா காது விட்டு கவனிக்கணும். சரியா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் வாமா. அம்மா, நான் நெட்டி ஸ்கூல் போவேன். எல்லாரும் இப்போ எப்படி பார்ப்பாங்க? சின்ன வயசில் நீ எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்ட்டு. அம்மா, நீ சொன்ன மாதிரி தானே நான் எல்லாமே செஞ்சேன். எப்படி நடக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எல்லாமே நீ சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன். சோசியல் மீடியாவில் கூட என் ப்ரைவேட் அக்கௌண்ட் தான். அதில் இருக்கிறவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸான்னு தெரிஞ்சவங்க தான். ஆனால் யாரோ ஒருத்தங்க தான் இப்படி பண்ணுறாங்க. யார் பண்ணுறா? இது சேஃப் டச்சா அன்சேஃப் டச்சா? சரி, இது வெரி குட். நான் பண்ணலப்பா. தெரியுமா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் நல்ல அப்பாவாக இருக்க ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் நல்ல அம்மாவாக இருக்க முடியலை. அப்பா சைஃபர் கிரைமுக்கு மெயில் பண்ணியிருக்கிறேன். டோன்ட் வரிமா. அப்பா, இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதா? நீங்கள் சொன்ன மாதிரி தானே நான் இருந்தேன். இருந்தாலும் இப்படி நடக்குது. இதை பார்த்து நாங்கள் தான் பயப்படணுமா? ஆமாம்மா, நாங்கள் உனக்கு சொல்லி கொடுத்தது சரி. ஆனால் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பொண்ணுங்கிட்ட இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு எப்போ சொல்லி கொடுக்குறாங்களோ அப்பந்தான் இந்த மாதிரிலாம் நடக்காது. இதெல்லாம் எதுக்கு எங்ககிட்ட சொல்கிறீங்க? போய் அந்த பசங்க கிட்ட போய் சொல்லுங்கள். ஆண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள். #Don't control girl teacher boys increase cyber crime station.